பறவைகள் நிறைய இருக்குது. சில பறவைகள் வந்து இறந்ததுனால ஒரு குறிப்பிட்ட மரம் வந்து அந்த பறவையினுடைய எச்சத்தினால தான் அந்த மரமே இருக்கும். ஒரு மருத்துவ குணமுள்ள மரம். அந்த மர இனமே அழிஞ்சு போச்சு அந்த குருவியினை அழிஞ்சதுனால அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. அதனால இது பல்வேறு பிரச்சனை ஒன்றுத்துட்டு ஒன்று. நம்ம இயற்கை பிளாஸ்டிக்னால குருவிகள் நிறைய செத்து போகுது. அதனால சில காடுகள் உருவாகிறது குறையுது. மரங்கள் வெட்டப்படுறதுனால மழை குறையுது. மழை குறையிறதுனால மரங்கள் தானே வளர்றது குறையுது. இதனால இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சது மரங்களை வெட்டாமல் இருக்கிறது, மரங்களை அதிகப்படுத்துறது. இதுதான் வந்து ஈசா சத்குரு சரி, நாங்களாம் கூட அப்துல் கலாம் ஐயாவுடைய வேண்டுகோள் வச்சு அவரோட நினைவாக நாமளும் இந்த இலங்கை ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிடணும். பல்வேறு அமைப்புகள் எல்லாரும் விழிப்புணர்வாக இந்த மரக்கண்ணை வைக்கிறது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது நாங்கள் 2015 11 வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட 1,20,000 மரங்கள் நாங்கள் வெளியில் கொடுத்து நேரடியாக எங்களுடைய பராமரிப்பு 20,000 மரங்கள் இருக்குது. அதில் ஒரு 12,000 மரங்கள் வந்து நாங்கள் வச்சு வளர்ந்த மரம் அப்படின்னு சொல்லி நிலைகள் சாதம் இப்போ கை காட்டி சொல்ல முடியும். நமக்கு அந்த மாதிரி என்னதான் முயற்சி பண்ணினாலே அது முழுசாக ரீச் ஆக மாட்டேங்குது. வெள்ளோயில் 9 பஞ்சாயத்து நகராட்சி எல்லாம் சேர்ந்து நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு இன்வால்வ்மெண்ட்டாக 100 பேர் பொருளாதார ரீதியாக உதவி பண்ணுறாங்க, மரக்கன்று வைக்கிற உடல் ரீதியாக உதவி பண்ணுறாங்க. என்னதான் பண்ணாலும் எங்களுடைய சலிப்பு இன்னும் மக்களுடைய விழிப்புணர்வு வர மாட்டேங்குது. நாம் ஒவ்வொருத்தரும் அதனுடைய பொறுப்பு உணர்ந்து நாம் செஞ்சாதான் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வெள்ளோயில் வந்து பசுமையை தான் மாற்ற முடியும். அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே எல்லாத்துட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒவ்வொருத்தருமே நிலைகள் அமைப்பு மாதிரி வரணும். வெளியிலிருந்து வந்தால் அதனுடைய வெற்றி செய்ய வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஊரில் போய் அனுபவத்தினால சொல்லணும். ஒரு ஊரில் அவங்க ஊரை சுற்றி 100 மரங்கள் வைக்கிறதுக்காக எங்கள் செலவில் குழி எடுத்து நாங்களே மரக்கன்று ரெடி பண்ணி நாங்களே கொண்டு வைக்கிறோம். நம்ம ஏன்னா அந்த ஊர் மக்கள் வந்து கை கட்டி என்னப்போ பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதனால் நம்ம என்ன யூஸுங்கிறது நிறைய கேள்வி வரும். அவங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். அவங்க தான் பயன்பெற போகிறாங்க. அவங்க தான் மரத்தை வளர்த்தோணும். நம்ம ஒரு நாள் வச்சு தொடர்ந்து தண்ணி ஊற்றினாலும் அது இது எத்தனை நாளைக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவர்களும் நாம் ஒவ்வொருத்தரும் இதை மனசில் வச்சு ஒவ்வொருத்தரும் நிலை அமைப்பு மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்ணால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம வெள்ளோயில் பஞ்சாயத்து ஒன்றிய நகராட்சி எல்லாம் சேர்ந்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லா டீச்சர்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பொறுத்த வச்சு 50,000 பேர் இருப்பாங்க. 50,000 பேர் ஒரு மரம் வருஷத்துக்கு ஒரு மரம் வருஷம்னு சொன்னால் 50,000 மரங்கள் ஆச்சு. இந்த மாதிரி அடுத்து வைக்கணும்னா அப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கு. அதனால தான் மோடி வந்து சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு சார் வந்து எங்களை விட ரொம்ப ஆர்வமாக இருக்கார். நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், என்னாச்சும் மரக்கன்று வச்சா சொல்லுங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் NSS ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இன்வால்மெண்ட்டோடு பண்ணும்போது நீங்கள் கற்றுக் கொடுங்க, பின்னாடி அவங்கள பயன்படுத்தலாம்னு சொல்லி கடைசியாக இந்த தடவை வந்து மழை இல்லாதனால தண்ணி ஊற்றுறதுக்கு எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாதனால இந்த வருஷம் புது நிகழ்வு எதுவும் வைக்கல. ஏற்கனவே வச்ச மரங்களை நம்ம வளர்த்தணுங்கிறதுக்காக ஆனால் நிகழ்வு இல்லான்னு சொன்னதுனால சாரு சொன்ன கேட்டதுக்காக இன்னைக்கு ஒரு 100 பேர் அது மழை நிறைய வச்சு வேஸ்ட்டாக போயிருக்கு சார். யார் எந்த மாணவர்கள் வந்து ஆர்வம் மழை வைக்கிறாங்களோ அவங்க என்ன தேவைன்னு சொல்கிறாங்க அவங்களோட பேரை கொடுங்க, அப்போ தான் மரக்கன்று தர முடியும்னு சொல்லி சார் ஒரு 100 பேருக்கு பேரை எடுத்து கொடுத்து அவங்க 100 பேர்த்துக்கு இந்த மரக்கன்று கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இந்த மரக்கன்று கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமம், எத்தனை பேர்த்திட்ட கெஞ்சி எத்தனை நல்ல காரியத்துக்காக கொடுத்து கொண்டு வந்தவர் வேஸ்ட்டாக போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி போன வருஷமும் நாம் இதே மாதிரி மரக்கன்று கொடுப்பேன். அடுத்த வருஷம் வரும்போது இந்த மரத்தை வளர்த்தி செல்ஃபி எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்ம அதில் யாராச்சும் மறந்துட்டா கூட ஏதாச்சும் போன வருஷம் வச்ச மரம் கலந்து இருந்ததுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து HM சாருக்கு அனுப்பிங்கன்னா நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையணும். அதே மாதிரி 1,20,000 மரத்தில் ஒரு 80,000 மரம் உறுதியாக வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியும் வெள்ளோயில் பகுதியில். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிலைகள் இருக்கிறனால நம்ம பகுதிக்கு ஏதாச்சும் உதவி செய்யணுங்கிறதுக்காக வட்டமலைக்கரை ஓடையில் வந்து நாங்களும் பெண்களாட்டு படிக்கும்போது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் கிராம காடுகள் வளர்ப்பு திட்டம்னு சொல்லிட்டு அங்கே அருமையான பசுமையாக இருந்தது. ஆனால் நாங்களே 48-50 வயசு ஆகும்போது அந்த மரம் எங்கே போச்சுன்னு தெரியும். பழையபடி அது மாதிரி நம்மளுடைய வட்டமலைக்கரை எனக்கு பசுமையாக ஆக்கும்னு சொல்லி நிறைய ஸ்பான்சர் பிடிச்சி பல்வேறுடைய ஒத்துழைப்போட ஒரு 12,000 மரங்கள் வச்சுருக்குறாங்க. அதில் முதல்ல வச்சு ஒரு 3,000 மரம் அடியில் கழிவுகள்லாம் போட்டதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருக்குது. தண்ணி ஊற்றினாலும் வரமாட்டேங்குது. ரெண்டாவது ஒரு 8,000 மரம் வச்சுருக்கிறது சொட்டு நீர் போட்டு நல்ல விதமாக போயிட்டு இருக்குது. அது ஒரு 10 வருஷம் ஆகும்போது அது வட்டமலைக்கரை ஓட வந்து உண்மையாலுமே அணைகிற நல்ல ஒரு இயற்கை சூழலோடு இருக்க முடியும். அதுலேயும் நம்மளுடைய சார் சொல்லியிருக்காரு, அதே மாதிரி நம்ம மாணவர்களுடைய பங்களிப்பை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இப்போ பணியாற்றிட்டே இருக்கிற இயற்கைக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து நம்ம தேசத்துக்கு செய்யக்கூடிய நாம்
ஒரு நன்றி கடனாக இருக்குது, தேசப்பற்றி வெளிக்காட்டக்கூடிய ஒரு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நாம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரு வழியில் செய்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து அட்லீஸ்ட் இந்த மரக்கன்று வைக்கிறனாச்சு எடுத்து நாம் அந்த தேசத்துக்கு நம்மளுடைய தியாகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், தேசத்துக்காக யாரெல்லாம் உயிர் விட்டாங்களோ அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நன்றி கடன் ஒரு செயல். நாம் இப்போ என்ன செய்யணுமோ அது நம்ம தேசத்துக்காக செய்யக்கூடிய இதுவாக. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் வருஷம் ஒரு மடங்கு நம்மால் ஐயா சொல்றாரு, ஒரு குடும்பம் இருந்தால் 10 மரம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து செல்வம் இருக்கு. ஒரு விளக்கில் ஒரு தண்ணி போகிற இடத்துல ஒரு வாழை மரம் வச்சிங்கன்னா அந்த தண்ணியினுடைய இது சரியாகி அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாது. பாத்ரூம் குளிக்கிற தண்ணியில் வந்து இன்னொரு முருங்கை மரம்